நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் இறந்து கிடந்த தோட்டத்தில் சிபிசிஐடி ஆய்வாளர் தலைமையில் 30க்கும் மேற்பட்ட தடயவியல் நிபுணர்கள் சோதனை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் கடந்த மாதம் 4ஆம் தேதி உடல் முழுவதும் எரிக்கப்பட்ட நிலையில் உவரி அருகே கரைச்சுற்றுப்புதூரில் அவரது தோட்டத்தின் பின்புறம் உள்ள தோட்டத்தில் பிணமாக மீட்கப்பட்டார். இந்த வழக்கானது திசையன்விளை போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் எந்தவித முன்னேற்றம் இல்லாததால் சிபிசிஐடிக்கு இந்த வழக்கானது கடந்த மே மாதம் 21ஆம் தேதி மாற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2 வாரங்களாக சிபிசிஐடி ஏடிஎஸ்பி சங்கர் மற்றும் காவல்துறை ஆய்வாளர் உலகராணி தலைமையிலான 2 குழுவினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வந்தனர். தொடர்ந்து அவங்க குடும்பத்தினரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தனர். நேற்று முன்தினம் இதுவரையிலான விசாரணை அறிக்கையை சிபிசிஐடி ஐஜி அன்புவிடம் சமர்ப்பித்து விவரங்களை தெரிவித்தனர். இந்நிலையில் இன்று சிபிசிஐடி காவல் ஆய்வாளர் உலகராணி தலைமையில் சுமார் 30க்கும் மேற்பட்ட தடவியல் நிபுணர்கள், வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் கரைச்சுற்றுப்புதூருக்கு சென்றனர். அங்கு ஜெயக்குமார் உடல் கிடந்த அவரது தோட்டத்தில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஜெயக்குமாருக்கு சொந்தமான சுமார் 7 ஏக்கர் அளவு கொண்டது. இதில் இதுவரை நெல்லை மாவட்ட போலீசாரும் சிபிசிஐடி போலீசாரும் உடல் கிடந்த இடத்திலிருந்து 1 ஏக்கர் அளவிலே தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அதில் சிபிசிஐடி போலீசாருக்கு புதிதாக எந்த தடயம் சிக்கவில்லை. இதனால் தொடர்ந்து சோதனை முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டன. இதற்காக கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் சிபிசிஐடி அதிகாரி தலைமையிலான குழுவினர் இன்று வரவழைக்கப்பட்டு காலை முதலே ஜெயக்குமார் தோட்டம் முழுவதும் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதில் ஏதும் முக்கிய தடயங்கள் சிக்குகிறதா என்பதை ஆய்வு செய்து தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தர்ஷினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.